ராதிகா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் உத்தரவை வழங்கி சென்னை சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக அவர் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டில் காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சமன் அனுப்பப்பட்டு அவர் ஆஜராகாததால் முன்ஜாமீன் மனுவை அவர் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி இளந்திரையன் முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி இளந்திரையன் செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனால் காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அசோக்குமாரையும் கைது செய்ய இயலாது. அவர்கள் விசாரணைக்கு ஆஜராவது எப்போது என்பது தொடர்பாக நீதிபதியின் அடுத்த கட்ட உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழக அரசின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார் என்றும் ஊத்தங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜாவுக்கு 35 கோடி ரூபாய் வழங்க பேரம் பேசினார்கள் என்றும் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் ஆதாரம் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான என்ஆர் இளங்கோ தரப்பிலும் ஆதாரம் இருக்கிறது, சதித்திட்டம் நடைபெற்றிருக்கிறது என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் வாதிட்ட ஜான் சத்யன் வாதங்களை எடுத்து வைத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இளந்திரையன் தினமும் காலையிலும் மாலையிலும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவை நிபந்தனையாக பிறப்பித்து அவர்கள் இருவருக்குமே முன்ஜாமீன் அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். இது இந்த ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மிக முக்கியமான ஒரு திருப்பமாக பார்க்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனுவில் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ள நீதிபதி இளந்திரையன் இருவருக்கும் முன்ஜாமீன் அளித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இதன் மூலமாக அவர்கள் கைது செய்ய அவர்களை இயலாது, ஆனால் அதற்கான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையிலும் மாலையிலும் இருவரும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அசோக் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஊத்தங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பணம் வழங்குவதாக கூறி அவர்களை குதிரை பேரத்தில் ஈடுபட்டதார்கள் என்றும் அவர்களை கட்சி மாறச் செய்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்றும் திருநாவுக்கரசு உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் மீது இந்த வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டு கடந்த ஒரு வார காலமாக காவல்துறையினரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அசோக்குமாரையும் தேடுதல் பணியிலும் ஈடுபட்டு வந்தார்கள். எந்த நேரத்திலும் அவர்கள் கைதாக கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்று அந்த முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்து அவர்கள் இருவருக்கும் நிபந்தனை முன்ஜாமீனை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. நீதிபதி இளந்திரையன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனால் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கு, குற்றச்சாட்டு ஆகியவற்றில் மிக முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கும் எதிராக போதிய முகாந்திரங்கள் இல்லை என செந்தில் பாலாஜி தரப்பில் ஆதாரங்கள் மற்றும் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் ஆதாரங்கள் இருக்கிறது. சவாலா பண பரிமாற்றம் முதல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முகாந்திரங்கள் இருப்பதாக ஜான் சத்யன் அங்கு வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இளந்திரையன் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு மற்றும் ஆதாரங்களில் அடிப்படையில் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிடுகிறோம் என்றும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையிலும் மாலையிலும் இருவரும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் மிக முக்கியமான திருப்பமாக கருதப்படுகிறது. ராதிகா.